வணக்கம். என்னுடைய கருத்துக்களும் பயிற்சிகளும் மற்றும் பல ஆலோசனைகளும் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். முதலில் என்னுடைய உடற்பயிற்சி ஆலோசனைகள் மற்றும் உடல் நல ஆலோசனைகள் மற்றும் பொது நல ஆலோசனைகள் இப்படி அனைத்தையும் ஒரு 10 பத்திரிகை ஊடகங்களில் நான் எழுத்து மூலமாக தெரிவித்து போஸ்டர் மூலம் அனுப்பினேன். ஆனால் அதற்கு எந்த பலனும் இல்லை. ஒரு பத்திரிகையில் மட்டும் ஃபோன் செய்து பேசினார்கள். அதாவது பணம் கொடுத்தால் போடுவதாக கூறினார்கள். நான் அவ்வளவு பதிவுகளை நான் எழுதி அனுப்பியிருந்தேன். அவ்வளவுக்கும் பணம் கொடுக்கும் அளவிற்கு என்னிடம் வசதி இல்லை. அதனால் அதை தவிர்த்து விட்டேன். அது நான் எழுதி அனுப்பிய சில விஷயங்களை பத்திரிகைகளில் நான் அப்பொழுது ரெகுலராக பத்திரிகைகள் படித்து கொண்டிருப்பேன். அப்பொழுது அதன் மூலம் சில விஷயங்கள் நான் கூறிய கருத்துக்கள் சில வெளிவந்தன. அதாவது மொத்தமாக வெளிவராது, சில கருத்துக்களை மட்டும் எடுத்து வேறு ஏதேனுக்கும் விஷயங்களுக்கு எடுத்து கூறுவார்கள். சரி, பிறகு என்ன செய்வது, மக்களுக்கு எப்படியும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஊர் திருவிழாவில், அதாவது கோவில் திருவிழாவில் ஒரு பெரிய பேனரை போட்டு சில விஷயங்களை அதில் பதிவிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினேன். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் பிறகு 25,000 நோட்டீஸ் அச்சடித்து மக்களுக்கு விநியோகம் செய்தேன். அதன் மூலமும் பலன் இருந்தது. ஆனால் அதன் பிறகு ஒரு 1000 சுவர் ஒட்டி, அதாவது சுவர்களில் ஒட்டும் பெரிய நோட்டீஸை போஸ்டர் அடித்து 1000 போஸ்டர்கள் ஊர் முழுவதும் ஒட்டினேன். அதில் நான் பயிற்சி அளிப்பதாகவும் அதற்கு கட்டணம் என்றும் போட்டு பதிவிட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் பயிற்சியில் சேருவதற்கு எனக்கு சொந்தமாக ஜிம்மோ அல்லது பொதுவான இடங்களோ இல்லை என்று மக்கள் எண்ணினார்கள். அல்லது திருமண மண்டபங்களில் நிகழ்ச்சி போன்று நடத்தி அதில் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்றும் எண்ணினேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவிற்கு எந்த பலனும் இல்லை. இவை அனைத்தையும் சினிமா போன்று எடுக்க வேண்டும், அதாவது சினிமாவாக எடுக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்தேன். அதற்கான முயற்சிகள் தோல்வியில் அடைந்தன. எனக்கு படிப்பறிவு குறைவாக இருக்கிறது. தமிழிலும் சரி, ஆங்கிலம் சுத்தமாக வராது. சரி, மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவது என்று தேர்ந்தெடுத்ததுதான் சினிமா. ஆனால் அதன் முயற்சியும் தோல்வியில் முடிந்தன. பிறகு மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்று தான் போஸ்டர் அடித்து ஒட்டி பணம் சம்பாதித்து அதில் நாமே முயற்சி செய்து எடுக்கலாம் என்று முயற்சி செய்தேன். ஆனால் அதுவும் தோல்வியில் அடைந்தன. இப்போது சரி, இது போன்று யூடியூப் சேனல் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களிடம் வரவேற்பு இல்லை. ஒன்று, அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் யூடியூப் சேனல் பிரகாசமாக இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு தெளிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை, அனுபவம் மட்டுமே எனக்கு உள்ளது. சரி, இந்த யூடியூப் சேனலில் நான் பதிவிடுவது அனைத்தும் தமிழில். நமது தமிழக மக்கள் அனைவரும் இது போன்று எதையும் முயற்சி செய்து பார்ப்பது இல்லை. ஆனால் எனக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால், ஆங்கிலத்தில் நான் போட்டிருந்தால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் பார்த்து ஓரளவிற்கு நான் எதிர்பார்த்த வண்ணம் வெற்றி அடைந்து இருக்கும். ஏனென்றால் தமிழ் மக்கள்
அந்த அளவிற்கு வரவேற்பை கொடுக்கவில்லை. திரைப்படம் எடுப்பதற்கான முயற்சியை எடுக்கும்போது நான் கூறியது அனைத்து விதமான மொழிகளிலும் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன். ஆனால் அந்த அளவுக்கு யாரும் எனக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. ஆனால் அப்படியே கொடுத்து இருந்தாலும் வரவேற்பு அந்த அளவுக்கு மக்களிடம் இருக்காது என்று இப்பொழுது தோன்றுகிறது. ஏனென்றால் அனைத்து விஷயங்களையும் ஒரு பகுதியாகவோ அல்லது 2 பகுதியாகவோ திரைப்படத்தை எடுத்திருந்தால் முழு விஷயங்களையும் கூறியிருக்க முடியாது. இப்பொழுது எனது பதிவுகள் குறைந்தபட்சம் 80க்கு மேல் சென்று கொண்டிருக்கின்றன. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 50 அல்லது இன்னும் சில கூடிக்கொண்டு போகலாம். அதன் பிறகு எந்த ஒரு பதிவும் இடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மக்களும் எந்த கேள்விகளும் கேட்பதில்லை. இதற்கு மேல் எனக்கு சொல்லுவதற்கும் அதிகம் விஷயங்கள் இருக்காது. அதாவது யூடியூப் சேனலில் நான் பதிவு சம்பாதிப்பதற்காக நான் இடவில்லை. இப்பொழுது எந்த ஒரு பொது விஷயங்களையும் வேறு எடுக்கும்போது அதிகமான பதிவுகள் போடலாம். அதே போன்று யோகாசனத்தையே ஒரு யோகாசனத்தையே 100 முறை போட்டு மாற்றி இடங்களை பதிவு செய்து போடுவார்கள். அது பல வருமானங்களை கொடுக்கும். ஆனால் நான் பதிவிடுவது மக்கள் நலனுக்காக மட்டுமே. இது மக்களை சென்றடையவில்லை. ஆனால் காலப்போக்கில் சென்றடையும் என்று எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.